குமரி, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,700 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,09,600 ரூபாய்க்கும் விற்பனை. நடப்பாண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட 2 தவறான கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. இயற்பியல் பாடத்தில் குளறுபடியாக அமைந்த கேள்வி எண் 26 மற்றும் 38 எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படும் என அறிவிப்பு. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில்கள் மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் நெல்லை, தாம்பரம் தூத்துக்குடி, எழும்பூர் கன்னியாகுமரி இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் 2 மார்க்கத்திலும் அடுத்த 1 மாதத்திற்கு நீட்டித்து அறிவிப்பு. சென்னை எழும்பூர் நெல்லை இடையே வரும் 9 முதல் 31ஆம் தேதி வரை வாராந்திர சிறப்பு சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் இயக்கப்பட உள்ளது. பயணிகளின் வசதிக்காக இயக்கப்படும் இந்த ரயில்களுக்கு நாளை காலை 8 மணி முதல் முன்பதிவு தொடங்குகிறது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே வரும் 5, 12 ஆகிய தேதிகளில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. காலை 10:30 மணியிலிருந்து 3:30 மணி வரை பணிகள் நடைபெற உள்ளதால் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 41 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுகின்றன. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிரடி கைது. முன்ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சொந்த தொகுதியில் ஆய்வுக்கு சென்றபோது கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனிடம் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் வைத்து சுமார் 6 மணி நேரம் போலீசார் விசாரணை நடத்தினர். எஸ்பி அலுவலகம் வெளியே அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி எஸ்பி அலுவலகம் முன் குவிந்த திமுகவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அனிதா ராதாகிருஷ்ணனை பார்க்க அனுமதி கோரி வாக்குவாதம் செய்ததால் சலசலப்பு நிலவியது. தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் குவிந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அனிதா ராதாகிருஷ்ணனை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல விடாமல் தடுக்க முயற்சித்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைய போலீசார் வற்புறுத்தியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவில் தான் எப்போதும் இருப்பேன் என்றும் அவர் கூறினார். காவல்துறை அதிகாரிகள் மேல இருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சேருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாங்க. நான் முடியாது. நாங்க எப்பவும் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் செய்வோம். இவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் தவறு செய்யாதவன். இந்த தவறு செய்யாதவனை பொய் வழக்கு போட்டு அடக்கலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் அடக்க முடியாது என்பதை வலுவாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அனிதா ராதாகிருஷ்ணன் தவம் இருந்தாலும் அவரை தாவேகாவில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துள்ளார்.
அனிதா ராதாகிருஷ்ணனை யார் ராஜினாமா செய்ய சொன்னது என்று ஆதாரத்துடன் அவர் சொல்ல வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் நபர்கள் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிக்கிறதுல சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு அதை திசை திருப்புறாராம். அவ்வளோ பெரிய அறிவாளி அவர் பெருசாக திசை திருப்புறதா நினச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செஞ்சிடலாம். அவரெல்லாம் ராஜினாமா இல்லை, அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றிக்காலத்தில் சேர்த்துக்க மாட்டோம். கைது நடவடிக்கைக்கு அஞ்ச மாட்டோம், எதை சந்திக்கவும் தயார் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குதிரை பேரம் அல்ல, ஒட்டக பேரம் பேசினார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். குதிரை பேரம் பேசப்பட்டதா? அந்த பேரம் தான் பேசி போயிட்டாங்க. குதிரை இல்ல, ஒட்டக பேரம் பண்ணாங்க. இந்த ஒட்டகம் நடக்காது. ஏன்னா நான் முதல் போட்டு இந்த முதலமைச்சரா நான் இல்லை. நான் இருக்கிறது என்னுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற தொண்டனாக நான் பணியாற்றி எதற்கும் அச்சப்பட மாட்டேன். ஆளுநர் ஆய்வு செய்வது தேவையில்லாத விஷயம் என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். மக்களால் தேர்வான அரசு இயந்திரத்தில் தலையிடும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. ஆளுநருக்கு என ஒரு அதிகாரம் உள்ளது, அதை மட்டும் அவர் கடைபிடித்தால் போதும் என்று கூறியுள்ளார். இல்லை, அவருக்கு இது தேவையில்லாத விஷயம். நோக்கம் நமக்கு தேவையில்லை. அவருக்கு என்ன நோக்கத்தை வேண்டாம் இருந்துட்டு போட்டும். பட் அவருக்கு இதுக்கு அவருக்கு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இல்லை. முதலாவதாக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அரசு இயந்திரத்துக்கும் அரசு செயல்பாடுகளிலும் தலையிடுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. வைகையை மீட்பதை தமிழக அரசை பார்த்துக் கொள்ளும் என ஆளுநர் அருளேகருக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடக அரசு தடுப்பது குறித்து ஆளுநர் கேள்வி எழுப்புவாரா என்றும் அவர் சாடியுள்ளார். மதுரையில் அரசு அதிகாரிகளுடன் ஆளுநர் ஆலோசனை நடத்தியது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். ஆளுநர் தனது கருத்துக்களை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே ஆளுநராக இருந்த RN ரவி அவர்கள் ஒரு போட்டி அரசாங்கத்தை, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அதை எதிர்த்து பல கட்ட போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்போது ஆளுங்கட்சியாக இந்த திமுக உட்பட பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆகவே அத்தகைய ஒரு அணுகுமுறை, அப்படி ஒருவேளை ஆளுநருக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண வேண்டுமே தவிர தானாக தன்னிச்சையாக ஆளுநர் செயல்படுவது என்பது அரசியல் சாசனம் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு எதிரானது. தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசுவதற்காக கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்று முதற்கட்டமாக 180 கோடி ரூபாய் வரை ஒதுக்கியதாக கைதானவர்கள் வாக்குமூலம். போலீசார் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை கண்டறிந்துள்ள நிலையில் விரைவில் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை அழைத்து விசாரிக்க திட்டம். தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அசோக்குமாரை தேடி பெங்களூரு, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டுள்ள தனிப்படை போலீசார் அவரது நண்பர்களிடமும் தீவிர விசாரணை. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கு. முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசிய விவகாரத்தில் 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி மனு. நரேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி திருவல்லிக்கேணி போலீசார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக கட்சி வெற்றி பாதையில் இருந்து விலகி சென்று விட்டதாக கூறி அக்கட்சியிலிருந்து விலகுவதாக வைகை செல்வன் அறிவித்துள்ளார். திமுகவுடன் சமரச போக்கை கடைபிடிப்பதால் அதிமுக தன் சுய அடையாளத்தை முற்றிலும் இழந்துவிட்டதாக EPSக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை ஏற்ற சபாநாயகரின் உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக வழக்கு. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என்பதை இபிஎஸ்ஸிடம்தான் கேட்க வேண்டும். அதிமுகவில் இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு சி சண்முகம் பதில். இது கேட்டுங்க, அதிமுகவில் இருக்கிறனா இல்லையான்னு கேட்குறீங்களா? தானே அதிமுகவில் இருக்கிறனா இல்லையான்னு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா எனக்கே தெரியல நான் இருக்கிறேனா இல்லையான்னு நீங்கள் அவரை கேட்டு எனக்கு சொல்லுங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி சண்முகத்திற்கு உடனடியாக ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழ்நாடு டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமக்கான அச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய தேவையை சி சண்முகம் நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துகள் சிபிஐயின் புலன் விசாரணையை பாதிக்கும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறை ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. புதிய டெண்டர்களில் விதிமுறைகள் கொண்டு வருவது, வெளிப்படைத்தன்மையோடு ஒப்பந்தங்கள் கோருவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் தானியங்கி பட்டா மாறுதல் எளிமைப்படுத்தப்பட்டு 15 நாட்களில் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஆட்டோமேஷன் முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும். நிலத்தினை பதிவு செய்த பிறகு சார் பதிவாளர் அலுவலகம் செல்லும் முறை தவிர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இ-சேவை மையங்களை ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர்கள், வருவாய்த்துறை உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தியதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 18 பேரை பலிகொண்ட இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி நாளை காலை தொடங்குகிறது. முன்னெச்சரிக்கையாக அருகே வசிக்கும் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு போக்குவரத்து மாற்றம். கோயில்களில் பொதுமக்கள் வழிபடுவதை இந்து சமய அறநிலையத்துறையோ தனி நபர்களோ தடுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தூட்டப்பூவாதி கிராமத்தில் இரு பிரிவினருடையேயான மோதலால் கோயிலை மூடியது. சூழலை சமாளிக்க முடியாத அரசு அதிகாரிகளின் நிர்வாக திறமை இன்மையை பிரதிபலிப்பதாக அதிருப்தி. கோயில் முறைகேடுகளை இமெயில் மூலம் நேரடியாக புகாரளிக்கலாம் என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இமெயில் முகவரிக்கு தகுந்த ஆதாரங்களுடன் புகாரளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய சூழலில் தனி தமிழ்நாடு கோரிக்கையை தேச துரோகமாக பார்க்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தனி தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைப்பவர்களை மனநல பிரச்சனை உள்ளவர்களாகவே பார்க்கப்படுவர் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடி வருவதாக மாவட்ட எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியன் சாஸ்திரி கூறியுள்ளார். சம்பவத்தை நேரில் பார்த்தவர் கூறிய தகவலின்படி விசாரணை நடைபெறுவதாகவும் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்போதைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம். அது இல்லாம வழக்குல அவங்க என்ன பேரு கொடுத்துருக்காங்களோ அவங்கள நாங்க தனிப்படை போட்டு நாங்க தேடிட்டு இருக்கோம். விசாரணை சந்தேகம் இதுல தொடர்பு இருக்கிற சந்தேகம் இருக்கிற நபர்களை எப்ப தகவல் வருமோ நாங்க விசாரிப்போம். ஆனா யார் பேர் நமக்கு எஃப்ஐஆர்ல இருக்கோ அவங்கள நாங்க ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம். அதுக்கு தீவிரமா முயற்சி நடந்துட்டு இருக்கு நம்ம சைட்ல. எவ்வளவு பேர் சார், எத்தனை பேர்னு ஏதாவது இல்ல, எஃப்ஐஆர்ல எவ்வளவு பேரோட பேர் இருக்கோ நம்ம அவங்கள தேடுறோம். இப்போ முதல் கட்டத்துல அவங்கள தேடுவோம். அவங்கள நம்ம எடுத்த பிறகு அவங்க கன்ஃபெஷன்ல என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நடவடிக்கை. நாடு கடத்தப்பட்ட நபருக்கு தண்டனையை
குறைத்த விவகாரத்தில் மத்திய அரசு செயலாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இலங்கை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஜாகிர் ஹுசேன் என்பவருக்கு தண்டனையை குறைத்த விவகாரத்தில் நடவடிக்கை. திருவண்ணாமலையில் தீபாவளி சீட்டு நடத்தி 120 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி என புகார். பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாயமான 12ஆம் வகுப்பு மாணவி கிணற்றில் சடலமாக மீட்பு. விவசாய கிணற்றிலிருந்து மாணவியின் சடலத்தை மீட்ட போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் புகழ்பெற்ற அமர்நாத் பனிலிங்க தரிசனத்திற்காக புனித யாத்திரை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. கரடுமுரடான மலைப்பாதைகளில் பனி மற்றும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் குதிரைகளில் அமர்ந்து உற்சாகமாக செல்கின்றனர். தமிழகத்தின் சிங்கப்பெண் படையை போல மேற்கு வங்கத்திலும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக புதிய ரோந்து படை தொடங்கப்பட்டுள்ளது. துர்கா வாகினி படை என பெயரிடப்பட்டுள்ள இக்குழுவினர் பிங்க் நிற உடையில் பைக் மூலம் நகரின் பல்வேறு பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2595 அதிகரித்துள்ளது. 12,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பாகிஸ்தானின் ஷெரானி மாவட்டத்தில் பயணிகள் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து பயங்கர விபத்து. பேருந்தில் பயணித்த 48 பேரில் 40 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். TNPL வீரர்கள் ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இளம் வீரர் அஷ்வந்த் வால்தப்பாவை 14,45,000 ரூபாய்க்கும், வசிம் அகமதை 5,20,000 ரூபாய்க்கும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஏலம் எடுத்தது. பேட்டர் முகிலேஷை 13,70,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது நெல்லை ராயல் கிங்ஸ். பவுலர் பெரியசாமியை 4.5 லட்சத்திற்கு ஏலம் எடுத்தது மதுரை பேந்தர். இந்தியாவில் முதல் முறையாக யூடியூபில் TNPL தொடர் நேரலை செய்யப்படும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. அதிக அளவிலான ரன்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக யூடியூப் மூலம் நேரலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. CSG அணிக்கு ஏலம் சிறப்பாக அமைந்ததாகவும் எதிர்வரும் TNPL தொடரில் சிறப்பாக செயல்படுவோம் என்றும் CSG அணியின் உரிமையாளரும் தந்தி குழும இயக்குநருமான சிவந்தி ஆதித்தன் கூறியுள்ளார். யூடியூப் தான் பெஸ்ட் மீடியமுங்க. அதனால ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வராதது, ஹாட் ஸ்டாரில் வராததெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் நம்புகிறேன். வியூவர்ஷிப் வில் டெஃபினெட்லி பி மோர் தேன் இன் த பாஸ்ட் இஸ் மை பிலீஃப், பிகாஸ் யூடியூப் இஸ் an accessible platform, easily accessible, everyone has access to it, and I think it's the best platform. So I think it's a big move from TNPL and it's a good move as well. எல்லாம் நல்லபடியாக போச்சுங்க. நாங்கள் எங்கள் மெயின் ஸ்ட்ராட்டஜியே 2 பிளேயர் எடுக்கணும்னு வந்திருந்தோம், முகிலேஷ் அண்ட் வால்தாப்பா. ஸோ அதில் ஒருத்தர் கிடைச்சிட்டாரு. ஸோ அதனால we're happy. வால்தாப்பா எடுக்கிறதுக்கான ரீசன் குறிப்பாக பிளான் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ வால்தாப்பா எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து தமிழ் ஓகே. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னருங்க. அதனால் தமிழ்நாட்டில் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இப்போ இந்தியாவுக்கும் விளையாண்டுருக்காரு. தட் இஸ் வருண் சக்கரவர்த்தி. ஸோ அதனால் அவரை மாதிரி டெவலப் பண்ண முடியுமா வால்தாப்பான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம டீம் எப்பயுமே டோர்னமெண்ட்டில் நல்லா பண்ணுவோங்க. ஸோ அதனால் இந்த தடவையும் அதே தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி 2 பெரிய மிஸ்ஸுங்க எங்களுக்கு. ஒன் அஃப்கோர்ஸ் கேப்டன் லாஸ்ட் இயர் அப்ரஜித் அண்ட் ஆல்சோ விஜய் சங்கர். ஸோ அதனால் அந்த லிமிட்டேஷன் இருந்தும் நல்ல ஆப்ஷன்
தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுவோங்க எப்பயுமே. A big change that I would like is I think players need to have the right to decide whether they want to remain in a team or come out. So player consent ன்னு அதை சொல்லுவாங்க. Player consent for retention இருந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா players are not slavesங்க. So they need to have the right to decide. இப்போ அவங்களுக்கு ஒரு டீம் ஒத்து வரல பிடிக்கலன்னா they should be able to say இல்லை வேண்டாம் நான் திரும்பி ஆப்ஷனுக்கு போகிறேன். அந்த ரைட் இப்போதைக்கு பிளேயர்ஸ்க்கு இல்லை. அது வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ், இப்போ டீம் டிசைட்ஸ் இத்தனை பேரை ரீட்டைன் பண்ணுறோன்னு, ஆனால் பிளேயர் சிக்னேச்சரும் இருக்கணும். நான் ரீட்டைன் ஆகிறதுக்கு வில்லிங்குன்னு அவங்க சொல்லணும். அது சொல்லாமல் இருக்கிறது நிறைய பிளேயருங்களுக்கு அதனால நிறைய இழப்பு இருக்குது. இப்போ ஏலத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகம் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஏலத்துக்கு வர முடியாது. எல்லா பிளேயரும் ரீட்டைன் நல்ல பிளேயருங்கெல்லாம் ரீட்டைனாக இருப்பாங்க. So I think that is a change that the league should bring about, and I always fight for that. So I will continue fighting for that. Okay, hopefully we can add a 5th star here. Thank you. நல்ல அணியை உருவாக்கி வருவதாக சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி ஆலோசகர் பாபா அப்ரஜித் பேட்டி. நல்ல அணியை உருவாக்க சிறந்த ஆல்ரவுண்டர் தேவை என்றும் தெரிவித்துள்ளார். யூஸ்வலி நான் சொன்னது வந்து சிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஜியோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் வச்சுப்போம். அட் த சேம் டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ லீக் போயிட்டு இருக்கு. லீக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ப்ரிப்பரேஷன்ஸ் வில் ஸ்டார்ட். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த சீசனுக்குள்ளே போகும்போது ஆஸ் ஆல்வேஸ் நாங்கள் ஒரு நல்ல ப்ரிப்பேர்ட் சைடாக நல்ல ப்ராசஸ் ஓரியன்ட் ட்ரிவன் சைடாக இருக்கும்.